நடத்துவது பெரிதப்பா. நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் கர்த்தாவே. ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அப்பா நீங்க செய்யறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். எவ்வளவா எங்களுக்கு இரக்கம் பாராட்டுறதுக்காக நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்திரம் கர்த்தாவே. இந்த நாளும் சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அதோட ஊழியரும் சாபகரமான செய்கிறதற்காக அவருடைய மனை பிள்ளைகளுக்காக ஒரு பிற பிள்ளைகள் உறவுகளுக்காக நன்றி செலுத்துறோம். உங்களை ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். அதே போல கேட்கிற நேர்களுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. வானொலி மறுவொழிப்பு கேட்கப்படுற நேர்களையும் உடைய கருத்தை தருகிறோம். எங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இருக்கிற இடத்துல பிரசன்னத்தை அனுபவிக்கும், விடுதலை வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள நித்திய வெளிச்சமா உதிப்பீரா உள்ளத்திலும் இல்லத்திலும் அப்பா நீங்க வல்லமையா நடத்துங்க நம்முடைய பிள்ளைகளை. ஆசீர்வதிங்க. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்போது எழுப்பி தாங்க ஆண்டவர். இந்த வெள்ள கருத்துக்களை ஒப்பு கூட செவிக்கிறேன் கத்தாவே. அதே போல கத்தாவே அடியாளை நம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதால் இரவளவேனும் பெருகணும் நான் சிறுகணும் அப்பா. கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் ஒன்றை மையப்பட ஒரு பாலை பாடி நாங்க வார்த்தை விழிச்சது கூட கடன் சொல்வோம். இசப்பா நானும் வருகிறேன் உம்மோடு கலிலிய கடல் ஓரமாய். என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. அந்த ஒலிவ மலையிலே மறுரூபமா நீங்க கடல் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. அந்த ஒலிவ மலையிலே மறுரூபமா நீங்க கடல் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் உம்மோடு கலிலிய கடலோரமாய். அம்மா ஊரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு கூட நடந்து வாருங்க. அம்மா ஊரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு கூட நடந்து வாருங்க. உம்மாலே கூடும் எல்லாமே கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. ஏசப்பா நானும் வருகிறேன் உம்மோடு கலிலிய கடலோரமாய். என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. ஆமென். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. புதிய அனுபவத்துக்குள் கடந்து செல்லும் தேவன். இதனாலே நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்து கூட கடந்து செல்ல போறோம். இந்த வார்த்தை வெளிச்சம் என்னோடு பேசின வார்த்தை புதிய அனுபவத்துக்கூடாக நடத்தி செல்லும் தேவன். இந்த புதிய அனுபவம் என்பது ஐக்கியமாக அது புதிய அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவம் என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு நேர காலமும் பார்க்காத ஒரு அனுபவம். இவ்வளவு இப்படியான இந்த பாதையில் நடந்த அனுபவத்தை விட நாங்கள் இப்படித்தான் என்று சொல்லி ஒரு திட்டமிட்ட வடிவத்தை விட நான் இன்னொரு திட்டத்துக்குள்ளே நம்மை நடத்தி செல்றதான அந்த புதிய அனுபவம் அது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். என்று சொன்னால் அது நாங்கள் அனுபவிக்காத ஒரு ஒன்றை அனுபவிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும். அப்ப அப்படியாக நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை இதுக்கு ஆதாரபூர்வமாக நேற்றைய தினத்திலும் அதை குறித்து சொன்னேன். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அவர் சொல்றார், அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். நாங்கள் ஒருவேளை இக்கரையில நிற்கின்றோம். அதாவது இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி, இதுதான் என்னுடைய ஊழியத்தின் வளர்ச்சி, இதுதான் இவ்வளவு தான் இந்த சூழ்நிலை நான் நிக்கிறேனே, இந்த கரையில தான் நான் நிக்கிறேனே, இதுல நின்று கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும், இவ்வளவு தானா இதுதானா என்று சொல்லி நாங்கள் இக்கரையில நின்று கொண்டு சில காரியங்களை நோக்கி பார்க்கலாம். ஆனா அப்பா சொல்றாரு, அழைத்த என்னை உங்களை நான் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள அழைத்து செல்ல போறேன் மகனே மகளே. அது எப்படிப்பட்ட அது அக்கறைக்கு போவோம், அது அக்கறைக்கு போவோம். அதாவது இன்னொரு படிநிலைக்கு நீங்க போவேன். இந்த படிநிலை அல்ல, இவ்வளவுதான் வளர்ந்தது அல்ல, இவ்வளவுதான் நான் பேசுனது அல்ல, இவ்வளவுதான் தேவனுடைய நாமத்தை துதித்தது அல்ல, இவ்வளவுதான் நான் தேவனோடு உறவாடுவது அல்ல. இன்னும் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் அவரை நெருங்கணும், இன்னும் அவரோடு வாழணும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்க. இன்னும் இன்னும் என்ற வார்த்தை எங்களுக்குள்ள ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக அது நடத்தி செல்ல முடியும். அப்ப ஒரு தாகம், ஒரு வாஞ்சை அது என்ன செய்யும்? செயல்படுத்தும்.
அப்ப நாங்கள் அந்த தாகத்தை வாஞ்சியும் இல்லாத சூழ்நிலையில நாங்க கஷ்டப்படுவோம், அது நாங்கள் இக்கரையில நிக்கிறோம்ன்றது அர்த்தம். அப்ப நாங்கள் அக்கறைக்கு போவோம் என்று அழைச்சவர் சாதாரணவர் அல்ல. அவர் சர்வ வல்லவர், சகலத்தை ஆளுகிறவர், சகலத்தை அறிந்தவர், ஒரு தலைமை உதிர்வதை கூட அறிந்தவர். அப்ப எங்களை உள்ளங்கையில் வரைந்தவர் சொல்லுகிறார், நாங்கள் புதிய அனுபவத்துக்கூட போவோம். அப்ப அனுபவத்துக்கூட அந்த போகும்பொழுது இன்றைக்கு பாருங்க, அடுத்த வசனம் மார்க் சுவிசேஷம் 4 அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வசனம் 35 வாசித்தேன். அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்னார். 36 சொல்றார், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு, அப்ப ஜனங்களோடு அவர் என்ன செய்யல, அவர் ஜனங்களை அனுப்பி, அப்ப அவர் எப்படிப்பட்ட பாத்திரங்கள் அப்படின்னா தெரிந்து கொண்ட பாத்திரங்களோடு தான் பிரயாணப்பட, அவர்களுக்குள்ளதான் தன் வல்லமை ஊற்று ஆசைப்படு, அவர்களோட இன்னும் அதிகமாக அண்ணல் மூட்ட ஆசைப்படுகிறார். அவர்களைத்தான் இன்னும் எடுத்து பயன்படுத்த தகப்பன் என்ன செய்யறார், விருப்பப்பட. உலகத்து ஜனங்கள் இருக்கிறது, உலகத்துல நாங்கள் உலகத்தவராய் உலகத்துக்குள்ள இருந்தால் நாங்கள் உலகத்தவர் அல்ல, நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நானும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றால் தேவன் நம்மோடு இருப்பதனால். அப்ப இந்த நாட்கள்ல அப்ப என்னை உங்களையும் பார்த்துதான் சொல்லுகிறார். அப்ப ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அவர் எங்க படகில் இருக்கிறார், எங்கள் செல்வமாகிய படகில் இருக்கிறார், எங்கள் வாழ்க்கை படகில் இருக்கிற, ஊழியமாகிய படகில இருக்கிறார், இந்த சங்க வானொலி ஆகிய படகில இருக்கின்றார். அப்ப அவர் இருந்து கொண்டு அவர் செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறார், எப்படி இந்த படகு நகரப்படுகிறது, எப்படிப்பட்ட படகுகளை அவர் அக்கறைக்கு கொண்டு போறான்னு சொல்லி தண்டைக்கு நாங்க பார்க்க போறோம். இப்ப இதுக்கு ஆதாரப்பூர்வத்தை நம்ம மார்க் சுவிசேஷம் 4 உங்களுக்கு அடிப்படை அதை எடுத்துக்கொள்கிறேன் ஆதாரப்பூர்வம். அப்ப அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர் சில படகுகளை தான் தெரிஞ்சு கொண்டு, சில பேரைத்தான் தெரிஞ்சு கொண்டு, அந்த படகுல அவரும் இருந்து கொண்டு பிரயாணப்படுகிறார். அப்ப பிரயாணப்படும் போது அப்ப அவர் அங்க படகுல இருக்கிறார். அப்ப இருக்கும்போது ஒரு படகு என்ன இருக்குதா, ஒரு படகுல என்ன இருக்காமன்னு சொன்னா 37 பாருங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, அப்ப ஒரு படகுல அந்த இருக்கிற படகுல என்ன செய்யுது, பல சுழல் காற்று உண்டாகும். பலத்த சுழல் காற்று, பலத்த சுழல் காற்று. சுழல் காற்றுன்னு சொன்னா சுத்தி வர பிரச்சனை, சுத்தி வேற பிரச்சனை. இங்க பார்த்தா இந்த பக்கம் இந்த பிரச்சனை முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் பிரச்சனை, அட இந்த பக்கம் பின்பக்கம், பின்பக்கத்தால பிரச்சனை, பின்பக்கம் முடிஞ்சிடும் முன்பக்கம் பிரச்சனை. அப்ப சுற்றி சுழல் காற்று உண்டாகி இந்த படகுல என்ன நடக்கு, ஒரு படகு சுழல் காற்றால சிக்கிப்படுகிற படகா இருக்கிறது. அது சுத்தி வேற பிரச்சனையை சந்திக்கிற படகா கிடக்குது. எங்க திரும்பினாலும் பிரச்சனை. இதுக்கு என்ன சொல்யூஷன்? அப்ப அந்த சுழல் காற்றில் அடிக்கப்பட்ட படகு, அது மாத்திரமில்ல, படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிச்சு, மோதுது அலை. அப்ப சூழ்நிலை மாறுது, அந்த படகை என்ன செய்யுது, மோதி அடிச்சு அது செல்ல விடாம அந்த படகு என்ன செய்யுது, நிக்க வைக்குது, சிக்க வைத்திருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இருப்பீங்கடா, அப்ப சொல்றேன், நான் அந்த படகையும் அந்த சூழ்நிலை நான் மாற்றி புதிய அனுபவத்துக்குள்ள நான் கொண்டு செல்வேன் மகனே மகளே என்று சொல்றேன். சுற்றி உன்னை சுற்றி வர பிரச்சனைகள் இனி உங்களை சூழ்ந்திருந்தா அப்ப சொல்றார், இந்த சூழ்ந்திருங்க பிரச்சனைக்குள்ள நான் புதிய அனுபவத்துக்குள்ள உன்னை நடத்தி செல்வேன் மகளே. இந்த அக்கறைக்கு போவோம் என்று அழைச்சதுன்னா சாதாரண அழைப்பு அல்ல, சாதாரண போன் கால் அல்ல, சாதாரண வாட்ஸ்அப் கால் அல்ல, சாதாரண ஐஎம்ஓ கால் அல்ல. இது அழைச்சது சர்வ வல்லவருடைய கால். சர்வ வல்லவர் என்னை அழைத்திருக்கிறார். அழைச்சவருக்கு தெரிகிறது, என் பிள்ளைய சுற்றி சுழல் காற்று அடிக்குது, அலைகள் மோதுது, படகு நிரம்புது என்றாத பிரச்சனை. ஆனா என் அப்பா சொல்ற, அந்த பிரச்சனை உன் இதயத்துக்குள்ள நிரம்பினாலும், உன்னை சுற்றி இருக்கிற மனுஷரால பிரச்சனைங்க மோதி அடித்தால், மகனே மகளே, நான் உன்னை புதிய அனுபவத்துக்குள்ள நான் நடத்த போறேன், நான் நடத்துவேன். அக்கறைக்கு போவார் அழைக்கிறார் அப்பா. அந்த பிரச்சனைய பார்க்காத, நான் அழைக்கிறார் அப்பா, அக்கறைக்கு போவோம் பாருங்கள். அடுத்து சொல்றார் பாருங்கள், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையா இருந்தார். பின்னணியாம் எப்போவே முன்னணியும் நல்ல நல்ல பலமா இருக்கும் படகுல, கப்பல்ல. ஏன்னு சொன்னா அங்க நங்கூரம் பூட்டி இருக்கும். அங்க எல்லாரும் என்ன
முன்னுக்குள்ள நல்ல வடிவெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனா பின்னணியத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பலவீனமா இருக்கும். அதான் பவுலடிகள் சொல்றார், பின்னானவையும் மறந்து முன்னாடி நாடி பரம பந்தய பொருள் இலக்கை நோடி என்ன செய்ய ஓடவே. பின்னாணையம் பின்னாணையம் எங்களோட வாழ்க்கை படகுல இன்னைக்கு நாங்கள் பின்னாணைகளை பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் எப்படி சூழ்நிலை அழைக்கப்பட்டோம், எப்படி இருந்தோம், அது எங்களுக்கு என்ன செய்யும்? வேதனையை கொண்டு வரும், கவலையை கொண்டு வந்து, அது பிரச்சனையை கொண்டு வந்து, வேண்டாத மாமிசத்துக்குள்ள விழுந்து வீண் நேரங்களை செலவழித்து வீணாயங்களை சிக்க வைக்கும். அப்ப பின்னணியும் பலவீனம் உள்ளதா? அந்த பின்னானதை நாங்க மறக்க வேண்டும். முன்னான பலத்தோடு தேவன் நம்மை முன் செல்கிற தேவன் முன்னோக்கி பார்த்து நடக்க சொல்றார். முன்னானவர்களை நாடு. அவர் சொல்ற முந்தினதுல என்ன செய்யட்டாம், பிந்தின நினைக்க வேண்டாம், முன்னான நாடு. அப்ப பிஞ்சு பாருங்க, அந்த படகு இந்த படகு எப்படி இருக்காம்? ஒரு படகு சுழல் காட்டு அடிக்கப்பட்டு சுத்தி வர பிரச்சனையில போற படகு இருக்கு. அடுத்த படகு எப்படி இருக்குன்னு சொன்னா அவருடைய பின்னணியத்துல அவர் தலைமையை வைத்து நித்திரியா இருக்கார். ஆனா முன்னணி அவங்க பாருங்க, அவரை எழுப்பி போதரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் மீன் பிடிக்கிறார்கள், அனுப்பப்பட்டவர்கள் மீன் பிடிக்கிறார்கள், சீஷர்கள். அப்போ அவர்களுக்கு தெரியும் எப்படியோ இந்த படம் உடைஞ்சால் நாங்கள் நீச்சலால் அடிச்சு போவோம் என்று அந்த வழியும் தெரியும். ஆனா அவர்கள் என்ன சொல்றார்கள்? கப்பலின் பின்னணித்து அவர் தலையில வச்சு தாங்க அவர் கவலை மேற்கொள்ளுது, பயம் வருது. சூழ்நிலையை பார்க்கிற படகா இருக்கிறது. இந்த சூழ்நிலையை பார்க்கிற படகா இருக்கு. இது சுத்தி வர பிரச்சனைக்குள்ளே படகு இருக்கிறது. அடுத்த சூழ்நிலையை பார்க்கிற படகா இருக்குது. நாங்க மடிந்து போறது மக்கள் கவலை இல்லையா? அப்பாக்கு தெரியாதா நீங்க மடிந்து போறது, நீங்க மடிய போறது என் நிலைமை என்று? எல்லா நிலைமையை மாற்றி அமைக்கிறது நம்முடைய அப்பா, பரம தகப்பன். அழைச்சவர் அக்கறைக்கு போன புதிய அனுபவத்துக்குள்ள நாங்க கடந்து செல்வோம் என்று அழைச்சவர். அப்ப இந்த சூழ்நிலையில படகு மோதி அடிச்சு அங்க இனசையில பின்னணியத்தில் அவர் நித்திரையா இருக்கிறார். ஆனா நாம அவரை தட்டி எழுப்பி இன்றைக்கு நாங்க என்ன சொல்றோம்? நாங்க இப்படி மடிந்து போறது கவலை. அவரை பார்த்து கேள்வி கேட்கிறவர்களா தான் இன்னைக்கு நானும் நீங்கள் படகாயிருக்கோம். அவரை கேள்வி கேட்கின்றோம், நம்மை கேள்வி, நம்முடைய விசுவாசம் அங்கே அழைச்சவர் நடத்தி செல்வார் என்று சொல்லி ஏன் அந்த விசுவாசம் இல்லை? இப்படிப்பட்ட படங்களும் இருக்கிறது இன்றைக்கு. அப்படிப்பட்ட படங்களையும் பார்த்து சொல்றேன், நீ என்ன பார்த்து கேள்வி கேட்காத மகனே, நான் உன்னை புதிய அனுபவத்துக்குள்ள அடுத்து செல்ல போறேன். புதிய அனுபவத்துக்குள்ள அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைச்சவர் அவர். அப்ப அவர் எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நடத்தி சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப பிரச்சனை அப்ப பாருங்க, அப்ப இன்னும் பாருது பின்னணியும் அப்ப முன்னணியும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு பின்னணி. ஆனா இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தை நாங்க பாப்போமா இருந்தா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாருக்கு என்ன செய்கிறார்கள்? இனி தப்பி பிழைப்போம் என்று சொன்ன நம்பிக்கையே இல்லை அந்த படகுக்கு. ஏன்னா எல்லாம் உடைஞ்சு போச்சு. அநேக நாள் சூரியனுக்கு காலையில நட்சத்திரத்துக்கு இல்ல, எல்லாம் இல்ல. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போன படகு அது. ஆனா அப்ப அங்கே தூதன் பவுலுக்கு என்ன சொல்ற? நீ ராஜனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். என்ன சொல்றார்? இடமனதாயிரு பவுலே, என்ன பிராண சேதம் ஒன்றுமே வராது. ஒரு படகு சேதம் தான், கப்பச்சேதம் எல்லாம் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. அங்க 23ஆம் வசனம் சொல்லுது, நீ ராஜனுக்கு சாரி 24ஆம் வசனம் சொல்லுது, பவுலே பயப்படாது, நீ ராஜனுக்கு முன்பாக நிக்கணும். இந்த பவுலடிகள் யார்? இந்த ராஜனுக்கு முன்பாக வைக்கிற தகப்பன்னு சொன்னால் ஆமா, நம்முடைய வாழ்க்கை படகு அங்க பரமராஜா அழைச்சர், அவருக்கு முன்பாக நிற்கணும் மனவாட்டியாக. நானும் நீங்கள் அதற்காக அழைத்திருக்க அவரை பார்த்து நாங்க சொல்றோம், நித்திர கொள்றோம், நீங்க கவலை இல்லையாண்டு. அது எங்களுக்கு ஒரு கரிசனை இல்லாம என்னை உங்களை அழைக்கவே இல்லை. இப்படிப்பட்ட படகுகளும் இந்திய நாள்ல இருக்கு. கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற படகு அவரை பார்த்து, ஏன் இதற்கு, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு அனுமதித்தீர், ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு என் வாழ்வில் தந்தீர்? அவர் தந்தது உங்களை விசுவாசத்தை தட்டி எழுப்ப, உங்களை சோதித்து பார்த்தது பொன்னாக விளங்க.
என்னை உங்களை அப்படித்தான் அழைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட படகுல தான் எங்களை அழைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட படகுல தான் அவரும் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அக்கறைக்கு போக வேண்டும், புதிய அனுபவத்துக்கு நடத்தி செல்ல அழைச்சிருக்கிறார். ராஜனுக்கு முன்பா நாங்க நிற்க வேண்டும். ராஜன் பரம தகப்பன் பரம ராஜாவுக்கு முன்னால் நிற்க வேண்டும். நானும் நீங்கள் அந்த நிற்கிற தகப்பன் நிலை நிற்க வைக்கத்தான், நித்திய ஜீவனை அடையும்படித்தான், நித்திய ராஜ்யத்துல எனக்கு உங்களுக்கு அங்கத்துவம் உண்டு வெளிப்படத்தான் என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார். அப்ப பாருங்க, அடுத்து சொல்றார், அப்பா அவர் கவலை இல்லையா என்று கேட்ட பொழுது அவர் எழுந்து காற்றி அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதியாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்னைக்கு சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், சில காரியங்கள், சில மனுஷங்களோட வார்த்தைகள் உங்கள் படகை திசை திருப்ப பார்க்கிறது. ஜோனா போல மனுஷர் ஏறிவிட்டால் படகு கொந்தளிச்சு, அலைகள் கொந்தளிச்சு என்ன செய்து வெளியேற்றப்படுது ஜோனா போன்ற மனுஷர்கள். அப்பொழுதுதான் அமைதல் உண்டாகிறது. அந்த படகுக்கு அமைதல் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சூழ்நிலை ஜோனா போன்ற காரியங்கள் எழும்பி நின்று கொந்தளிக்க வைக்கிறதா? செல்ல விடாம, அக்கறைக்கு போக விடாம தடுக்கிறதா? அதை தூக்கி எறிந்து விடுங்க. அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை கர்த்தர் அமைதியை தருது. என் படகுல இருக்கிறார், என்னை காண்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்ன, அங்கே கட்டளையிட்டார், அமைதியாதை இறையாது. அப்படியே எல்லாம் அடங்கிச்சு. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ? காற்றின் கடலும் இவருக்கு இப்படிப்பட்ட படகும் இருக்கு, இவர் யாரோ? அதிசயமாய் பார்க்கிற படகும் இருக்கிறது. அற்புதத்தை கண்டு அவர் விசுவாசிக்கிற படகளும் உண்டு என்பதை இந்த நாள்ல கர்த்தர் என்னோடு உங்கள் பேசுகிறார். நீ விசுவாசித்தான் அதனுடைய மகிமையை காண்ப. ஆனா இஞ்ச அற்புதத்தை கண்டு அவர் விசுவாசித்து ஆச்சரியப்படுகிற படகளா இருக்கிறது. எப்படி? இவர் யாரோ? காற்றும் கடல் இவருக்கு கீழ்ப்படுகிறது, காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்று சொல்லுவார். அவர் பாருங்க, அடுத்து சொல்றார், ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டிலே வந்தார்கள். கரை சேர்த்துட்டாரப்பா, கரை சேர்த்துட்டாரப்பா. எங்கே? கதிரேனுடைய நாட்டுக்கே வந்து விட்டார்கள். அக்கறைக்கு போவோம் என்று அழைச்சவர் இக்கரையில நின்று எங்கள் சூழ்நிலையை பார்க்க, சூழ்ந்திருக்கிற பிரச்சனையை சுற்றி ஓட சொல்லல, சந்தேகப்பட்டு கேள்விகள் எழுப்ப படகு அழைக்கல, ஒரு அற்புதத்தை கண்டு விசுவாசிக்க சொல்லி இவங்களை அழைக்கல. அழைச்சவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அக்கறைக்கு போக அழைச்சிருக்கிறார். புதிய அனுபவத்துக்கூட அழைச்சிருக்கிறார். அழைச்சவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அக்கறைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதே போலதான் எங்களை அழைச்சவர் நித்திய ஜீவனை அடைவோம், நித்திய ராஜ்யத்துக்கு அடைய வேண்டும் என்று, பரிசுத்த கூட்டத்தில் அங்கத்துவமா இருக்க வேண்டும் என்று, பந்தயத்தின் இலக்கை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே அவர் அழைச்சவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாங்கள் அவரை கேள்வி கேட்காதபடி, சுற்றி இருக்க சூழல் காட்சி பார்க்காதபடி, அங்கே பிரச்சனையை கண்டு நாங்கள் கலங்கி விடாத படகா இருக்காதபடிக்கு, இலக்கமில்லாத தெளிந்த புத்திர விழிப்புள்ளவர்களாய், அவருடைய வருகையின் அடையாளங்கள் இதுவென்று அறிந்த படகுகளாய், அவர் அழைத்த அழைப்புக்கு பின்னாடைகளை மறந்து முன்னாடைகளை நாடி பரப்ப வந்தயத்தை இலக்கை நோக்கி ஓட எங்கள் படகுகள் விரையட்டுமே. அக்கறைக்கு போவோம். அக்கறைக்கு அழைச்சவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அங்கே நாட்டுக்கு சேர வைத்தார். எங்களை அவருடைய ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துல சேர வைத்து 1000 அரசாட்சிக்குள்ள எங்களை நடத்தி செல்ல அழைச்சிருக்கிறார். என்னையும் உங்களையும். அக்கறைக்கு போமா? இக்கரைக்கு நின்று கேள்விகள் எழுப்ப வேண்டாம். இக்கரை நின்று அவிசுவாச எண்ணங்களை வளர்க்க வேண்டாம். இக்கரையில் நின்று சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். சூழ்நிலையை விட சுற்றி இருக்கிறவர், எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர், அழைச்சவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கேட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இம்மட்டு நடத்தினே வினேசரே, அக்கறைக்கு போவோம் என்று அழைச்சவர் நீங்கப்பா. இப்படிப்பட்ட படகுகளாய் அப்ப நாங்கள் இருக்க கூடாதென்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அந்த கரையே இல்லை,
அந்த தேசத்துக்கே கொண்டு வந்து நீங்க விட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அதே போல எங்களை நடத்துவேன் என்று அழைச்சீங்கப்பா. அழைச்சவன் நீங்க உண்மை உள்ளவராயிருக்க அந்த உண்மையுள்ள அழைப்புக்கு நாங்கள் உண்மையாயோட முழு மனதோட எனக்கு அடைவோம் என்ற விசுவாசத்தினோட எங்களுக்கு எழும்புறது சுற்றி இருக்க பிரச்சனைகள், வேண்டாத கேள்விகள், வேண்டாத கலக்கங்கள், வேண்டாத குழப்பங்கள், வேண்டாத அற்புதத்தை கண்டுதான் விசுவாசிப்பேன் என்ற எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர் எல்லாம் அழைச்சிருக்கிறேன். சகலத்தை ஆளுகிறவர்களை அழைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு எதற்காக பிடிக்கப்பட்டோம் அதை பிடித்துக் கொள்ளும் ஆசையாய் பின்தொடர பின்னானே மறந்து முன்னாலே நாடி பரம பந்த இலக்கை நோக்கி ஓட கிருபை செய்யுங்க. அடியாளையும் கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்துச்சு அப்படியா கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி செலுத்துறாப்பா. மட்டும் நடத்தின எபினேசருக்கு கொடு சோஸ்திரம் கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி. தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபங்கட்டு நிக்கிற ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஒன்றை மையப்படுவதாக. அக்கறைக்கு போவோம், வாருங்கள், புதிய அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆமென். வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியிலே கர்த்தர் கிருபை செய்தார், வார்த்தையாக வெளிப்பட்டார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு சரியா டொரண்டோ நேரம் 8:57 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தோடு